ஃபஸ்ட்டு ஒன்று எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் போன ஸ்லைடில். அடுத்து வந்து பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸு. எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுங்கும் போது என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸ்னால் நம்ம சுற்றி உள்ள விஷயங்கள், ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம சுற்றி எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம வெளியே போகிறோம் வரோம், ஏர் பொல்யூஷன் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு வாட்டர் பாடிக்கு போகிறோம், வாட்டர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வர தண்ணியே நம்மலாம் இப்போ என்ன பண்ணுறோம், அப்படி அதில் பிடிச்சி சமையல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி தானே நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆரோ விதவிதமாக ஒவ்வொரு வாட்டர் ப்யூரிஃபைங் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்யூரிஃபை பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சத்தம், அப்படி தானே எல்லாம் மிஷின், அதாவது ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறனால, ஒரு ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போடுறனால பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லாமே வீட்டில் உள்ள அவ்வளோ திங்ஸும் நாய்ஸ் பொல்யூஷனை உண்டாக்கக்கூடியதான். டிவி உங்களுக்கு தெரியும், நம்ம காலையிலே எழுந்திரிச்சு சத்தமாக பாட்டு வச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த வேலையுமே செய்ய முடியும். ஸோ அது ஒரு பொல்யூஷன் தான். வயசானவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா. ஸோ அது ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய பொல்யூஷன். மாவாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிரைண்டரை போட்டால் அவ்வளோதான், பக்கத்து வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த ஆரோ, வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஆரோ வாட்டர், அந்த வாட்டர் ப்யூரிஃபையரை ஆன் பண்ணி பாருங்கள், அதுவும் ஒரு சத்தம் போடும். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து வாட்டரை சக் பண்ணி மேலே எடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஜாயின்ட் மோட்டார்ஸ் வச்சுருப்போம் வீட்டில், அப்படி தானே. ஸோ அது ஒரு பெரிய பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படிங்கிற இப்போ எதெல்லாம் பொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியுதா? ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். சும்மா ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் சின்னதாக ஒரு செருப்பு வாங்கினா கூட ஒரு பெரிய ஒரு அட்டைப்பட்டி தருவான். அதை எங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு வைக்க, அது ஒரு பெரிய ஒரு சாலிட் வேஸ்ட்டு. அதை தூரம் அங்கே ஒரு டஸ்ட்பின்குள்ளே போட்டோன்னா அது நிறைஞ்சிரும், அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி பொல்யூஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் கனெக்டட் டு இட். இது கூட என்னென்ன மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு பொல்யூஷன் சொன்னேன், அப்படி தானே. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் சொசைட்டியோட எல்லாமே லிங்க் ஆகிருக்கு, அப்படி தானே. சொசைட்டி அப்படிங்கிறது நம்ம வீடை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கும்போது சொசைட்டியோட, நம்ம வீட்டில் உள்ள பர்சன்ஸ் கூட அது எப்படிலாம் லிங்க் ஆகிருக்கு, எந்த விதமான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா என்னது, சோஷியல் இஷ்யூஸ் கனெக்டட் டு இட். அந்த பொல்யூஷன் கூட என்ன, அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான பொல்யூஷன், இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அழிச்சிட்ருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொசைட்டியோட என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம வீட்டில் உள்ள ஆடுங்களோட என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு போர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு. பக்கத்தில் வீடுகளை என்ன தான் ஃபுல்லாக ஜன்னல்லேருந்து அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவோம், அடைச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் சத்தமும் கேட்கும், ஃபுல்லாக வீடு பூரா என்ன ஆகிடும், தூசியும் ஆகிடும். சோஷியல் இஷ்யூஸ் சரியா, கனெக்டட் டு இட். அதுக்கப்புறம் கன்சர்வேஷன், பாதுகாப்பு, யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அந்த பாதுகாக்கிறதுல வந்து முதல் ஒன்று யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நமக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டு மெயின்டைன் த இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம்ஸு. ஃபுட் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அந்த ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்படி தானே. இது அதை சாப்பிடும், அது இதை சாப்பிடும். ஆனால் வந்து அது என்ன, இது எல்லாத்தோட எண்ணிக்கையும் கரெக்டாக என்ன ஆகிட்ருக்கும், மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஒன்றுக்கு உணவாக என்ன பண்ணுது, மாறிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப்பு. அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் த பொல்யூஷன். எல்லா விதமான பொல்யூஷனே என்ன பண்ணணும், கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும். அதாவது பொல்யூட் பண்ண தான் செய்வோம், நம்ம பொல்யூட் பண்ணாமலே இருக்க முடியும் அப்படின்னா முடியாது, அப்படி தானே. அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அளவாக இருக்கணும். முதலலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொங்கல்னால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே இப்போவும் அப்படி தான், இந்த பனை ஓலை வச்சு தான் பொங்கல்லாம் பண்ணுவாங்க. இப்போது பனை ஓலையை எரித்து ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, அது வந்து அதை ஸ்மோக் பண்ணுறது வந்து ரொம்ப, அந்த ஸ்மோக் வந்து நம்ம சுவாசிச்சோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அந்த பனை ஓலையிலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா
கண்ணாப்பின்னான்னு அந்த பனை ஓலை கிடைக்கல அப்படின்னா கூட சும்மா மற்ற விறகுகள் அது இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம், எரிக்கிறோம். அந்த மாதிரியான ஸ்மோக் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணும், அதிகமாக வரும். பொதுவாக அந்த பனை ஓலை பொருட்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பனை ஓலையில் செஞ்ச பெட்டிகள்லாம் இருக்கும். அந்த பெட்டிலாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம அந்த காய்கறி குடைக்கெல்லாம் பதிலாக அந்த பிளாஸ்டிக் குடைக்கெல்லாம் பதிலாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகிடும், மக்கக்கூடியது. ஸோ அதனால் அதை எரிச்சோன்னா அதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து கெடுதல் கிடையாது. அதே பிளாஸ்டிக் எரித்து நம்ம ஸ்மோக் பண்ணோன்னா கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. லங் கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோலிங் த பொல்யூஷன். அதுக்கப்புறம் சேவ் த பயோடைவர்சிட்டி, ஃப்ளோரா அண்ட் ஃபானா, செடிகள் மரங்கள் அதெல்லாம் அழிக்கிறது, விலங்குகளை கொல்றது, இதெல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா அதுகளோட அளவுகள் வந்து அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட அளவு வந்து குறைஞ்சிட்ருக்கிறது. அதை தான் வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பயோடைவர்சிட்டியை என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4th ஒன் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் டெவலப்மெண்ட் தட் மீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசண்ட் வித்தவுட் கம்ப்ரைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். அவங்களுக்கு தேவையானது கூட கிடைக்க முடியாமல் பண்ணிடக்கூடாது நம்ம, அப்படி தானே? அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், அத்தியாவசியமான சில விஷயங்களை கூட கிடைக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், பண்ண போகிறோம். அப்படிங்கிறது தான் என்னது சஸ்டைனபிள். கிடைக்காம பண்ணுறோம், அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, நீடித்த நிலையான வளர்ச்சி. இந்த படத்தில் பாருங்கள், நிறைய விண்மில், அப்புறம் சோலார் பவரை வச்சு சோலார் அந்த சிஸ்டம் வந்து நிறைய எல்லா வீடுங்கள்லையும் என்ன அந்த பெரிய பெரிய அந்த கட்டிடத்து மேலெல்லாம் என்ன பண்ணுவோம், சோலார் பவர் அந்த இது வந்து வச்சுருப்பாங்க, அந்த பேனல். ஸோ இது அந்த சோலார் எனர்ஜியை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது வந்து அந்த சோலார் அப்படிங்கிற அந்த சூரிய சக்தியை வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ஸு, விண்டு, காற்று, அது ஒரு குறிப்பிட்ட 3 மாதம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், காற்று அடிச்சுட்டே இருக்கும். அந்த சமயங்களில் அந்த விண்டுமில் மூலமாக தேவையான பவர் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சூரியன் வந்து எல்லா நாளும் என்ன பண்ணும், இருக்கும். ஸோ அந்த சூரிய எனர்ஜி மூலம் நமக்கு தேவையான பவரை என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படி சொல்கிறோம். இது சூரிய ஒளியும் பவர் சேவிங் சிஸ்டம் மட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர மற்றதெல்லாம் இப்போ நம்ம தண்ணி அப்படின்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீடுகளில் முறைப்படுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மழை சமயங்களில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வீட்டில் தொட்டியில் சேமித்து வைக்கிறது மூலமாக, தொட்டிலன்னு இல்லை, நம்ம கிரவுண்ட் வாட்டராகவே அதை என்ன பண்ணணும், சேமித்து வைக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சில தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸை என்ன பண்ணலாம், விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இது தவிர ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள் நீங்கள் இது கூட என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அந்த 4 ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன்ல, இப்போது அவேர்னஸ்ஸு, ரியல் லைஃப் சிச்சுவேஷன், கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இதுக்குள்ளே வர்ற விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. அந்த ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்லேருந்து இதில் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினாக எழுதும்போது எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது தவிர உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட டிஸ்கஷன் கிளாஸில் பார்ப்போம். நாளைக்கு டிஸ்கஷன் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, 25th டிஸ்கஷன் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.